அவர்களை தான் நம்ம கருப்பு அப்படின்னு சொல்றோம். மகாபாரதத்தை அடிப்படையாக கொண்டுதான் கோர்ட்டுகளே உருவாக்கப்பட்டன. சூர்யா வந்து சிங்கம் 1, 2, 3 நடிச்சிருப்பாரு. நிறைய படத்துல சகுனி ரோல் தான் இருக்காரு. கோர்ட்டால் ஆக முடியாத மிளகாய் அரைச்சி சாதிக்கிற மாதிரி தான் இந்த இதுலயும் சொல்லியிருக்காங்க. அங்க வந்து காவல்கார கருப்பு வர்ற மாதிரி இருக்கும். அந்த கேஸை ஒரே வாய்தாவில் அப்படியே முடிச்சுட்டு வந்துடும். நான் ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் ஐயா. சமீபத்தில் சூரிய நடிச்சு வெளியான கருப்புன்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தீங்க. ஆமாம். அதில் வந்து உங்களுடைய டீகோடிங் படி பல காட்சிகள் அமைஞ்சிருக்கு தான் நம்மளோட சங்க உறவுகள் வந்து நம்மள அழைப்பை மேற்கொண்டு அது சார்ந்த டீகோட் பண்றதுக்கு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் அந்த படத்தை பார்த்துட்டீங்க? பார்த்துட்டேன். அதை சார்ந்து உங்களோட கருத்துக்கள் சொல்லலாம். ஓகே. அந்த படத்தின் பெயர் வந்து கருப்பு. கருப்புன்னா நான் ஏற்கனவே பல விஷயங்களில் சொல்லியிருக்கேன். நமது முன்னோர்கள் வீடு பேர் அடைந்த நமது முன்னோர்கள் கருத்த வானத்திலே பதிகிறார்கள். அது அவர்களை தான் நம்ம கருப்பு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வாழ்ந்து மறைந்த நமது முன்னோர்கள் அவங்க தான் இன்றைக்கி நம்ம அவங்கள பலரை நம்ம வந்து கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அப்போ இதில் வந்து இந்த கருப்பு யாரை பற்றியது அப்படின்னா இது கோர்ட்டோட சம்பந்தப்பட்ட ஒரு படமாக இருக்குது. நமது கடவுள் எல்லோருமே கருப்புகள் தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த கருப்பு இந்த திரைப்படத்தில் சொல்லப்படுற கருப்பு யாரை குறிக்குதுன்றது தான் இப்போ நாம் கேள்வி. அது வந்து கிருஷ்ணனை குறிக்கிறது அப்படின்றதான் இங்கே இது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கோர்ட்டுன்றது மகாபாரத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. உலகளாவிய கோர்ட்டுகள் கூட அப்படித்தான். அதில் வந்து சகுனி தான் சீஃப் ஜஸ்டிஸு அல்ல சீஃப் ஜஸ்டிஸு. காந்தாரி தான் அந்த நீதி தேவதைன்னு கண்ணை கட்டி வச்சுருந்துருப்பாங்க. இதை நாம் வந்து டீகோட் பண்ணி முன்னாலே சொல்லியிருக்கோம். இன்ஃபேக்ட் நம்ம டீகோட் பண்ண ஆங்கிலத்திலையும் வெளியிட்டிருந்தோம் அந்த இதை. அதை நம்ம முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர் இருந்த காலத்தில் அந்த நீதிபதியின் கண்களுடைய கட்டை அவிழ்த்து விட்டார். அது நமக்கு ஒரு வெற்றின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம ஆய்வு வெளிப்படுத்தினது அவங்க ஏற்றுக்கிட்டு அதை அவர் நடைமுறைப்படுத்திருக்கிறாரு. அது நமக்கு ஒரு வெற்றி தான். ஆக கோர்ட்டுன்றது வந்து கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜி வந்து சகுனி தான் அப்படின்றது. ஏன்னா அவங்க போடுற அந்த மெயின் இருக்கு இல்லையா, முன்னெல்லாம் போடுவாங்க, இப்போ போடுறதில்ல. ஆனால் முன்னெல்லாம் ஜட்ஜிக்கு அந்த போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் உலகத்தின் பல பாகங்கள் அது போடுறாங்க. அது அந்த மெயின்னா சிங்கத்தினுடைய மெயின் தான். அது மேலே போடுறாங்களா அந்த விக்கு வந்து சிங்கத்துடைய மெயின், சிங்கத்தோட முடியை குறிக்கிறது தான் அது. அப்போ அது நரசிங்கத்தை குறிக்கிறது. நரசிங்கம் என்ற சகுனியை தான் குறிக்குது. அப்போ மகாபாரத்தை அடிப்படையாக கொண்டுதான் கோர்ட்டுகளே உருவாக்கப்பட்டன. அப்போ கோர்ட்டுடைய அடிப்படை தீம் என்ன? இப்போ நீங்கள் மகாபாரதத்தை பார்த்தீங்கன்னா அநியாயமாக நடந்த கோர்ட்டு தான் அது. ஆச்சுங்களா? இவங்க வந்து 12 வருடம் வனவாசமும் அதுக்கப்புறம் 1 வருஷம் அஞ்ஞானவாதம் போயிட்டு வந்து வெற்றிகரமாக வந்துடுவாங்க. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணம் இருக்கும் சகுனிக்கு. அவங்க யோசனை பண்ணி அந்த லா பாயிண்ட்டை கண்டுபிடிப்பாங்க. அதாவது இந்த கேலண்டர் 2 வித கேலண்டர் இருக்குது. ஒன்று வந்து மலையக கேலண்டர், அது வந்து லூனார் கேலண்டர். இது விவசாயிகளின் கேலண்டர், பாண்டவர்களின் கேலண்டர் வந்து சோலார் கேலண்டர். அப்படின்னா இது 2 கேலண்டருக்கும் ஒரு வருஷத்துக்கு 11 நாள் வித்தியாசம் வருது. அப்படின்றதால லூனார் கேலண்டர் சின்னது. நமது வந்து டிராபிக்கல் கேலண்டர்னு சொல்கிற நம்ம விவசாய கேலண்டர் வந்து 365 கால் நாள் ஆகும். இது வந்து 354 நாட்கள் தான் ஆகும். அப்படின்றதால அதாவது மலையக காலண்டர் 354 நாட்கள் தான் ஒரு வருஷம். நம்ம விவசாய காலண்டர் 365, பாண்டவர் காலண்டர் 365ன்றதால இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு இவங்க மலையில தான் அந்த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த கோர்ட் வந்து மலை தான். அதாவது நீங்கள் வந்து அந்த கோர்ட்டுன்ற வார்த்தை எப்படி வருதுன்னு நான் சொல்கிறேன். கோடு என்றால் மலைத்தொடரை குறிக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் ஒரு கோடு, வச்சுங்களா? அந்த கோடில் தான் சகுனி அந்த இது எல்லாமே நடக்குது. அதனால் அந்த கோடு தான் கோர்ட்டுன்னு மறுவது. அப்போ அந்த கோடுன்ற மலைத்தொடர் தான். ஏன்னா மகாபாரத சகுனியிலிருந்து அந்த கோர்ட்டுன்ற கான்செப்ட் உலகம் பூரா போகுது. அதனால தான் உலகம் பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதி தேவதையின் கண்கள் கட்டப்பட்டிருக்கோம். அப்புறம் இந்த கேவல் இந்த அடிக்கிறாங்க இல்லையா, சுத்தியும் வந்து இது இருந்தது. அவன் என்ன இரும்பு உருக்கால வச்சுருந்தான்னு சுற்றி, இது மாதிரி எல்லா அடையாளங்களுமே உலகம் பூரா இருக்கிறது வந்து அது மகாபாரத அடிப்படையாக கொண்டு தான் கோர்ட்டு உருவாக்கப்பட்டது. மகாபாரதத்தில் நீதி கிடைக்காது. ஏன்னா இவங்க திருப்பியும் அவங்க நல்லா வனவாசம் போயிட்டு வந்தவங்களையும் கூட லா பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி இது சந்திரமான நாட்காட்டி சூரியமான நாட்காட்டின்னு வச்சு அவங்களுக்கு திருப்பியும் நீதி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த போர் வெடிக்குதுன்றது வருது. அப்போ அந்த இதில் இருந்து தான்
இந்த லா பாயிண்ட்ன்றது எப்படிலாம் இவங்க கோர்ட்டில் இவங்க விளையாடுறாங்கன்றது இருக்கும். அதாவது மலையக ஆட்கள் தான் அவங்களுக்கு வனவாசம் போட சொல்கிறாங்க. அப்போ ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த கோர்ட்னு எது? மலையகம் தான். அப்போ சகுனி இருந்த இடத்துல இருக்கிற நாட்காட்டி தான் நம்ம பயன்படுத்தணும். அப்போ அவங்க தானே சட்டம் போடுறாங்க. அவங்க தெளிவாக சொல்லல, இது நாட்காட்டிப்படி விவசாய நாட்காட்டிப்படி சொல்லலை. பொதுவானா அப்போ அந்த கோர்ட்டு ஜூரிடிக்ஷன் எது? அது மலை தான். அப்போ மலையோட அந்த நாட்காட்டி தான் அங்கே எடுபடி ஆகும். ஆனால் இவங்க போயிட்டு வந்த பிறகு அவங்களுக்கு நீதி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இது இல்லை, நாங்கள் சூரியமா நாட்காட்டி தான் சொன்னோம் அப்படின்னு இவங்க அந்த நீதி கிடைக்காத மாதிரி பண்ணுறது தான் நம்ம மகாபாரதத்திலையும் நம்ம பார்த்துருக்கோம். துரியோதனா, நிச்சயம் ஒரு வழி உண்டு. நான் கணக்கிட்டது சந்திரமான அடிப்படையில். ஆனால் சூரியமான அடிப்படையில் கணக்கிட்டால் அவர்களின் அஞ்ஞாதவாசம் முடியவில்லை. பாண்டவர்களுக்கு உடனே தூது அனுப்பு. வனவாசம் செல்ல வேண்டும் என்று அந்த பரதேசிகளுக்கு கட்டளையிடு. அதுதான் நீங்க கோர்ட்டுகள்லயும் இருக்கு. இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட் எவ்வளவு மோசமானதுன்னு, லாயருக்குள்ளார எப்படி பேசிக்கிட்டு எப்படி வாய்தாவை அதிகம் வாங்குறாங்க அப்படின்றதெல்லாம் நிறைய வரும். அப்ப இந்த கோர்ட்டுன்றதே அடிப்படை அந்த இதுவே நீதி கிடைக்கக்கூடாதுன்றது தான். இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆச்சுங்களா. அதை தான் இந்த படம் உறுதி செய்திருக்கு. முதல் காட்சி பூரா அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் கருப்பு வருவார், உண்மை பேச வைப்பாருன்றது அது வேறு. ஆனால் அவங்க கோர்ட்டை பற்றி இப்போ என்ன சொல்கிறாங்க? லாயருக்குள்ளார பேசிப்பாங்க, வாய்தா வாங்கிட்டே இருப்பாங்க, பிரியாணி இது வாங்கிட்டு இருப்பாங்கன்ற மாதிரி தான் அந்த கதையில் நிறையா வரும். அதில் பிரியாணின்றது அடிக்கடி வர்றது கூட பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணனை குறிக்கிற மாதிரி தான். அது நான் சொன்னேன்ல, அந்த கருப்புன்றது யாரை குறிக்குதுன்னா நான் கிருஷ்ணனை குறிக்குதுன்னா, அதனால தான் அதில் பிரியாணின்னு தொடர்ந்து அந்த படத்துலையும் வந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா கோர்ட்டுன்றது அந்த அந்த நடிகர் சகுனியாக தான் நடிச்சிட்டு இருப்பார். எப்படியெல்லாம் இது தகுதித்தம் பண்ணான்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எதிர்த்து வர்றவர் தான் சூர்யா அந்த கருப்பாக வர்றாரு. அவர் கிருஷ்ணனை தான் அவர் குறிக்கிறார் ஆச்சுங்களா. அதனால தான் அங்கே இந்த பிரியாணி போன்ற இதெல்லாம் அங்கே வந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதில் என்ன பண்ணுவாங்கன்னா வேட்டைக்காரன் கருப்புசாமின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது தவறு. வேட்டைக்காரன் கருப்புசாமின்னா அது சிவனை குறிக்கும். சிவன் அந்த மாதிரி கோர்ட்டோட சிவன் சம்மந்தப்படலை. அதனால் அது சிவனை குறிக்காது. மாடலாட்டான் கருப்புசாமின்னு தான் நம்ம ஏற்கனவே வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். மாடலாட்டான் கருப்புசாமி தான். கருப்புசாமி இல்லை, எல்லாமே நம்ம வாழ்ந்த முன்னோர்கள் எல்லாமே கருப்புகள் தான். இதில் வேட்டைக்காரன் கருப்புசாமின்னா அது சிவனை குறிக்கும், நாயோடு இருப்பார். மாடலாட்டான் கருப்புசாமின்னா மணிகள் கட்டியிருக்கும். கருப்புசாமி இருப்பார், எல்லாம் மணிகள் கட்டியிருக்கும். மணின்னா மாற்று கழுத்தில் இருக்கிற மணி தான். நீங்கள் பார்க்கலாம் அந்த 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 கோர்ட்டில் இருக்கிறது மணி கட்டியிருக்கும். அப்போ இது கிருஷ்ணனை குறித்த ஒரு இதுதான். அப்போ கிருஷ்ணன் வர்சஸ் சகுனி. இப்போ இந்த லீட் ரோலில் இருக்க அந்த அந்த வில்லனாக வர்றவர் சகுனியாக தான் வர்றாரு வச்சுங்களா. அவர் தான் சேலஞ்ச் பண்ணுறாரு அப்படின்றதா அது வரும். வில்லன் பேர் பேபி கண்ணன்னு சொல்கிறாங்க. அது கண்ணன், அதாவது கண்ணன் என்பது கிருஷ்ணனை குறிக்கும். ஆனால் இங்கே வில்லனா அந்த பேரை பயன்படுத்திக்கிறாங்க, வில்லனா மாதிரி காமிக்கிறாங்க. கருப்புன்றவர் தான் அந்த கருப்புன்ற பேரில் தான் சூர்யா நடிக்கிறாருன்றது. உண்மையிலேயே அந்த பேபி கண்ணன்றது சகுனின்னு சொல்லக்கூடாது, அது என்னவோ தெரில. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா சகுனுடைய எதிரி அப்படின்ற மாதிரி இவங்க கண்ணன் அப்படின்னு வச்சாங்க. அது பேபி கண்ணன் ஏன் வச்சாங்கன்னு தெரியல. ஆனால் சகுனியோட கண்ணன் மிக வயதில் குறைந்தவர். நீ பொடியன்னு தான் பேசுவாங்க. மகாபாரதத்தில் கிருஷ்ணன் சகுனி பொடியன்னு தான் பேசுவார். அப்படி இப்போ அவர் வயதில் குறைந்த 20-25 வயசுக்கு இருக்கிறவர் தான் அவர். அப்படித்தான் அந்த ஒரு, அதனால் அது பேபி கண்ணன்னு சொல்கிறது பொருந்துதுங்க ஒரு விதத்தில். அந்த ஜேம்ஸ் பாண்ட் படமே அதாவது பாண்டியன்ற பேரில் பாண்டியனுக்கு எதிரியாக பரசுராமனை தான் அங்கே இறக்கி விட்டுருப்பாங்க. அதே போல் இந்த பீஸ்ட் படத்துலையும் அந்த பீஸ்ட்ன்ற பேரில் வருவாருன்னா இவர் உண்மையிலேயே பரசுராமனை தான் குறிக்கிறார், கோடாரி வச்சுட்டு வருவார். ஸோ அப்படித்தான், ஆனால் நல்லா ஒரு மாதிரி காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே அதே போல் லியோன்றது சிங்கத்தை குறிக்கும். அந்த லியோ பட காட்சிகளும் இதில் வரும். அப்புறம் இன்னும் இவர் சிங்கம் படம் கூட காட்சியும் இதில் வரும். சிங்கம்ன்றது யாரு? அது சகுனி தான் குறிக்கும். அது சூர்யா சிங்கம் 1, 2, 3 நடிச்சிருப்பாரு. சூர்யாவும் கொஞ்சம் குள்ளமாக இருக்கிறதால அவர் சகுனி ரோலில் தான் போடுறாங்க. நிறைய படத்தில் சகுனி ரோலில் தான் இருக்காரு. மற்ற படங்கள்லாம் அவர் சகுனியை நடிக்க வச்சிருந்தாலும் சிங்கம் போன்ற படம் சகுனி இருந்து, இந்த படத்தில் அவரை கிருஷ்ணா நடிக்க வச்சிருக்காங்க. அதை கருப்புன்ற பேரில் கிருஷ்ணா தான் நடிக்க வச்சிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா
கோர்ட்டில் தீர்க்கப்படாத கேஸுகளை வந்து கருப்புசாமி கிட்ட நீங்கள் மிளகா அரைச்சிட்டிங்கன்னா அவன் எதிரி நினச்சி வச்சுன்னா அது ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் அந்த படமே தொடங்கும். அது இப்போ இவர் இந்த ஜட்ஜி இருக்கார் இல்லையா, இந்த படத்தின் ஜட்ஜி அவர் கதாநாயகனா முதல்ல நடித்த படம் வந்து மிளகாய் என்ற படத்தை நடிச்சிருக்கிறாரு. இப்போ அது நீங்கள் இந்த இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டால் ஆக முடியாத மிளகாய் அரைச்சி சாதிக்கிற மாதிரி தான் இந்த இதுலேயும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்றுன்னா மாசாணியம்மன் கோயில்னு இருக்குது பொள்ளாச்சியில், அங்கே இது செய்கிறாங்க. நமக்கு வந்து யாரையாவது நமக்கு எதிரி இருந்து நமக்கு தொந்தரவு பண்ணாங்கன்னா அங்கே போய் மாசாணி அம்மன் கோயிலில் வந்து மாசாணி அம்மன் தான் மாசாணி அம்மன், அங்கே போய் மிளகா அரைச்சி வச்சுட்டு வந்துட்டோம்னா எதிரி அவங்க பார்த்துப்பாங்க, கடவுள் பார்த்துப்பாங்கன்ற ஒரு இது இருக்குது. அதை வச்சு தான் இந்த படமும் எடுத்துருக்குறாங்க. இந்த கதை வந்து சின்னதாகவே ஒரு கோர்ட்டுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி இருக்கும்போது பெருசாகணும் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு டக்குன்னு மாசாணி அம்மன் ஞாபகம் வந்தது. கேரளாவில் காந்தாரி மிளகான்னு ஒரு மிளகா இருக்குது. அந்த மிளகாயை பயன்படுத்தி செய்கிற சட்னி காந்தாரி சட்னின்னே பெயர் இருக்குது. இந்த ஜட்ஜும் நம்ம சொல்கிறோம், அவர் மிளகா என்ற ஒரு படத்தில் முதல்ல நடிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. காஸ்டிங் நல்லா பண்ணுவோன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எல்லாரும் அவங்க ஜாதி அதெல்லாம் வச்சுட்டு காஸ்டிங் பண்ணணும்னு சொன்னோம். இங்கே வந்து முன்ன அவர் ப்ளே பண்ண ரோலே வச்சுக்கிட்டு தான் இந்த படத்துலையும் அவரை வந்து ஜட்ஜியாக கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. அந்த படத்தினுடைய அந்த 2 நபர்களும் அப்பாவும் மகளுமே வந்து கேரளாவில் இருந்தால் வருவாங்க, இங்கே வந்து தான் நகையை துறைச்சிருவாங்கன்றது அந்த கதை. அவங்க கேரளாவிலிருந்து வர்றாங்கன்றதையும் நம்ம குறிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா இது கிருஷ்ணனோட சம்மந்தப்பட்டது. கிருஷ்ணன் வந்து நம்ம மகராஜன்னு சொல்லியிருக்கோம். முதல் அவர் வாழ்ந்தது காட்டில் வாழ்ந்தார். அதன் பிறகு சகுனிகள் வராமல் இருப்பதற்காக அவர் கொல்லத்திலே போய் குடியேறினார் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அந்த இடம்பெயர்த்தல் அதை குறிக்கிறது தான் வந்து அந்த கேப்ரிகான் ஜோடியாக்குன்னு நம்ம சொல்கிறோம். முன்பக்கம் மாடு பின்பக்கம் மீன் இருக்கிறது வந்து அவர் ஒரு காலத்தில் மாடு மேய்த்துக்கிட்டு இருந்த கிருஷ்ணன் மகாபாரத போருக்கு பிறகு மீண்டும் சகுனிகள் வந்து இங்கே குடியேறக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்பதற்காக அவங்கள வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்காக அவர் வந்து கொல்லத்திலே போய் குடியேறிடுறார் அப்படின்றதான் அது. இங்கே கூட பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டு மாறுற மாதிரி வரும், கோர்ட்டு இடம்பெயர்றது மாதிரி வரும். அதாவது எல்லைச்சாமின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டு இடம்பெயர்ற மாதிரியும் வரும். அங்கே வந்து காவல்கார கருப்பு வர்ற மாதிரி இருக்கும். அந்த காவல்கார கருப்புன்றது வந்து கொல்லத்தினுடைய கிருஷ்ணன் குறிக்கிறதா தான் நான், ஏன்னா அவர் காவல் காக்கிறார், சகுனிகள் வராமல் காவல் காப்பது அவர் தான் காக்கிறாரு. அதனால காவல்கார கருப்புன்றது கூட அதை வச்சுக்கிட்டு தான் அவங்க அந்த 2வது லொக்கேஷன் கோர்ட்டுடைய லொக்கேஷன் மாறுற மாதிரி அவங்க சொல்றது வந்து வேறு இடத்துக்கு மாற்றணுன்னுவாங்க. மாற்றினா இந்த கருப்பு அங்கே இருக்க மாட்டல, இது வந்து எல்லைச்சாமி தானே, ஆனால் அங்கே மாற்றினா கருப்போட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் கோர்ட் நடத்துன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து காவல்காரன் கருப்பு வந்துடுவார். ஸோ அது வந்து நம்ம கொல்லத்தில் இடம்பெயர்ந்ததையும் அங்கே மேலும் சகடிகள் உள்ளே வராமல், யூதர்கள் வந்தாவே பிரச்சனை தான், யூதர்கள் வராமல், யூதம்னாவே யுத்தம் தானே, யூதம்னாவே யுத்தம் தான், அதுல இருந்தால் யுத்தம்ன்ற பேரே வருது. ஆனால் வராமல் இருக்கிறதுக்காக அங்கேயே போய் அவர் கேம்ப் அடிச்சிட்டாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதான் இந்த இடம்பெயர்வு அப்படின்றது வருது. இந்த படத்தில் த்ரிஷா வந்து காந்தாரி ரோல் தான் அவங்க மேற்கொள்கிறாங்க. த்ரிஷா வந்து சூர்யாவோட பயணிக்கிற மாதிரி தான் வருவாங்க. இந்த படத்தில் சூர்யாவை ஒரு சில காட்சிகளை நம்ம சகுனியாக பாவிக்கிறோம். அப்போ இவங்க காந்தாரின்றது அங்கே பொருந்தது. இங்கே இது ஒரு பாடலில் வந்து சூட்டு ஒரு லோடு இல்லையா, ஒரு லாரி லோடுன்ற மாதிரிலாம் அந்த இது வரும். இது வந்து இது யாருக்கு, கருப்புக்குன்றதால அந்த கருப்புன்றது வந்து இங்கே சகுனியையும் குறிக்குது. ஏன்னா நீங்கள் கேரளாவிலாம் பார்த்தீங்கன்னா துரியோதனம் கோயில், அங்கே வந்து சகுனி கோயிலெலாம் சுருட்டை வச்சு படைப்பாங்க, சுருட்டு சாராயம் வச்சு படைக்கிறது வழக்கம். இங்கே சுருட்டை மட்டும் நம்ம சொன்னோம், சுருட்டை வச்சு படைக்கிறாங்க. அப்போ இங்கே சுருட்டுன்னு வர்றது யாரை குறிக்குதுன்னா சகுனி தான் குறிக்குது. ஏன்னா கிருஷ்ணன் சுருட்டு குடிக்கிறவர் இல்லை, அவர் வந்து சாராயம் குடிக்கிறவரும் இல்லை. அவர் திருக்குறள் இயற்றிய கிருஷ்ணர் யார் நமக்கு தெரியும், அவர் இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இல்லாதவர். அதனால் இந்த படத்தில் கருப்போடு சம்பந்தப்படுற சுருட்டுன்றது வந்து சகுனி தான் குறிக்குமே ஒழிய கிருஷ்ணனை குறிக்காது, இந்த கருப்பை குறிக்காது, இந்த கருப்பை குறிக்காது. இந்த இதில் வந்து வேணும்னே இந்த கேஸை சீர்குலைக்கிறதுக்குன்னு 4-5 பேர் வந்து சைன் பெட்டிஷன் போட்டு வந்திருப்பாங்க. இப்போ அது ஒரு குழப்பத்தை உருவாக்கியிருக்கோம். அதனால் இவர் போய் என்ன பண்ணுவார்னா சேம்பருக்கு போயிட்டு அவங்களெல்லாம் வாபஸ் பண்ண சொல்லுவாங்க, 4 பேரையும் வாபஸ் வாங்க சொல்லுவாங்க. அப்போ அவங்க கிண்டல் பண்ணுவாங்க இவரை. அப்போ வந்து அவர் வந்து மேஜை மேலே வேகமாக அடிப்பார். அப்போ வந்து அவங்க செஸ் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க, அந்த இதெல்லாம் இந்த செஸ் காயின்லாம் பறக்கிறது இருக்கும். இப்போ இவர் வந்து
இவர் கிருஷ்ணன் தான் காமிக்கிறது அந்த காட்சியை வச்சுருக்காங்க. ஏன்னா செஸ் காயின்லாம் பாருங்க, செஸ் கண்டுபிடிச்சது யாருன்னு நான் ஏற்கனவே விழியம் போட்டிருக்கேன். கிருஷ்ணன் தான் செஸ் கண்டுபிடிச்சாருன்றதுக்கு இந்த படத்துலையும் எனக்கு ஆதாரம் வச்சுருக்கிறாங்க. ஸோ இவர் அடிப்பார், இந்த செஸ் காயின் பறக்குன்றது வந்து ஏன் அவங்க செஸ் விளையாடிட்டு இருக்கணும், அது பூத்தப்பட்ட காட்சி தான். அப்போ இவருக்கும் அந்த செஸ் போர்டுக்கும் இருக்கிற தொடர்பை தான் இந்த காட்சி மூலமாக அவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ இந்தியாவில் இருக்க கோர்ட்டுகளில் 75% ஜட்ஜுகளாக இருக்கவங்கெல்லாம் பிராமணர்கள் தான். அதாவது பெருங்கோர்ட்டுகளில் இப்போ வந்து ஹைகோர்ட்டுகள், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் கூட பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பிராமணர்கள் தான் ஜட்ஜாகவும் இருக்கிறாங்க. ஜட்ஜுகள் வந்து 75% இருக்கிறதா கேள்விப்படுறோம் நாம். இது திட்டமிட்ட ஏற்பாடு தான். இப்போ நமது கோர்ட்டுகள் எல்லாம் உலகளாவிய கோர்ட்டுகள் தான் சொல்கிறேன், நீதியகங்கள் கட்டியிருக்கிறாங்க. அது என்ன சிம்பாலிசம்? அப்போ அது சில இடத்துல நான் இன்னொன்று முன்னால் சொல்லியிருக்கேன், நான் கண் கட்டாத இருந்ததுன்னா தராசு அங்கே இருக்கும், இவங்க இங்கேயோ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது பாராமுகமாக இருப்பது, நீதி வழங்கும் போது கண்களை கட்டி கொண்டிருப்பது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ சட்டத்தை பார்க்காமல், நிகழ்வுகளை பார்க்காமல் அவங்க வந்து இஷ்டப்படி தீர்ப்பு கொடுக்கறது தான் அது. அப்போ நீதி கிடைக்காதுன்றது தான் நமது கோர்ட்டுகள் இருக்குது. அதனுடைய இது என்னென்னா, கண்ணை கட்டிக்கிட்டு தராசு வச்சுட்டு இருக்கிறது, பாராமுகமாக தராசு வச்சுட்டு இருக்கிறதுன்ற சிலைகள்லாம் இருக்குது. அந்த இதெல்லாம் கோர்ட்டுகளுக்கு முன்னாலே இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. அப்படின்னா இங்கே நீதி கிடைக்காதுன்றதை அவங்களே சொல்லிடுறாங்க. கண்ணை கட்டிட்டு எப்படிங்க நீதி சொல்ல முடியும்? ஆனால் கண்ணை கட்டிக்கிட்டு கூட நல்லா சொல்லுன்றதெல்லாம் சும்மா ஏமாத்துற வேலை. கண்ணை கட்டிக்கிட்டு நீதி சொல்லவே முடியாது. ஆச்சா, எல்லாமே கண் காது எல்லா உணர்வுகளும் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து நீதி சொன்னால் தான் அது நீதியாக இருக்க முடியுமே ஒழிய கண் கட்டி நீதி சொல்ல முடியாது. அப்போ அவங்களே நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க. உலகத்தில் வந்து நீதி கிடைக்காது, நாங்கள் தான் இருக்கிறோம், உங்களுக்கு அந்த நீதி கிடைக்காது, அதுதான் அவங்க சொல்ல வராங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய சட்டத்தினுடைய அடிப்படை 100 குற்றவாளிகள் சட்டத்திலிருந்து தப்பித்தாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. இதுதான் அவங்களுடைய அடிப்படை இதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதே பார்த்தீங்கன்னா 100 vs 1 இருக்குது. 100ன்னா கௌரவர்களை குறிக்குது, 1ன்னா சகுனியை குறிக்குது. இப்படி கூட நம்ம பார்க்கலாம். ஆக ஒட்டுமொத்தம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதே மட்டும் உலகளாவிய கோர்ட்டுகளும் கூட நீதி கிடைக்காது. அடிப்படை தத்துவம் அதுதான். அதனால தான் என்னென்னா, ஒவ்வொருத்தரையும் அவங்க பாக்கெட்டை காலி பண்ணிவிடுவாங்க. எல்லாம் வந்து வக்கீலுங்களாம் வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாம் வாய்தாவை மேலே வாய்தா வாங்கிக்கிட்டு பிரியாணி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு கடைசியில் அந்த 2 பேருமே போண்டியாக போய் சேர்ந்தோம். ஏன்டா அந்த கேஸை எடுத்தோன்ற அளவுக்கு தான் போகிற மாதிரி தான் பொதுவாக சொல்லப்படுத்தலாம். ஏதோ இந்த படத்துலேயும் தான் சொல்கிறாங்க. இப்போ இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்க, சென்னையில் ஒரு அந்த இது கேஸ் போயிட்டு இருக்கும்போது கிராமத்துலேருந்து வர்றவங்க சரியான அந்த சாட்சிகளை கொண்டு வரணும்னா செலவு பண்ணி ஆகணும். அவங்களாம் நிறைய செலவாகும், ஏன்னா நிறைய வாய்தா வேற போடுறாங்க. நாம் என்ன சொல்கிறோன்னா, ஒரு பிரச்சனை எங்கே நடந்ததோ அங்கேயே மொபைல் கோர்ட்டு போயிடணும். அங்கேயே ஒரு நாட்கள், ஏன்னா அங்கே தான் எல்லா சாட்சிகளும் கிடைப்பாங்க, அங்கேயே விசாரித்து அங்கேயே தீர்ப்பு கொடுத்துட்டு வந்துடணும். 2-3 நாள் தான் கேம்ப் அடிச்சிருவாங்க அங்கே போயிட்டு. அப்போ அங்கே போயிருந்தால நிறைய விட்னஸ் சாட்சிகளை அவங்க விசாரிக்க முடியும், சரியான தீர்ப்பு கொடுக்க முடியும். இப்படித்தான் நம்ம பெரும்பாலும் நம்முடைய இது நடக்க போகுது. அதனால் இந்த சகுனிகள் தான் இன்னைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். இதிலிருந்து மீண்டு நம்மை நாம் ஆளும்போது எல்லாமே மாறும். நீதி ஆலயங்களும் வித்தியாசமாக இருக்கும், அவை நீதியை செலுத்தும். இப்படி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது குற்றவாளிகளும் குறைவாங்க. இப்போ இது வந்து என்ன, குற்றவாளிகள் உருவாக்குற கோர்ட்டாக தான் இருக்குது இல்லைங்களா? என்ன சொல்கிறாங்க, இந்த படத்தில் என்ன சொல்லுது, நீதி கிடைக்காதுன்னு தானே சொல்கிறீங்க எல்லாமே. அதுக்கப்புறம் கருப்புசாமி வந்து தானே நீதி கிடைக்குது இல்லையா? இப்போ எல்லாருக்கும் கருப்புசாமி வந்துடுவாங்களா? அந்த படத்தில் சொல்கிற மாதிரியே எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் கருப்புசாமி வந்து காப்பாற்றிடுவாங்களா? அதெல்லாம் இல்லை. அதனால் அதுக்கு வந்து இந்த என்டையர் சிஸ்டம் மாறணும். அப்படின்னா இந்தியா யூதர்களால் ஆளப்படுகிறது, உலகம் யூதர்களால் ஆளப்படுகிறது. இதில் ஒரு மாற்று வர வேண்டும். தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும், அந்த யூதர்கள் ஆட்சி இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்ததுன்னா எல்லாமே சிறக்கும். இங்கே வந்து எந்த இது கண்ணதாசன் படிப்பார், எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்ன்ற மாதிரி. உண்மை. 3 பக்கமும் கடலால் சூழப்பட்ட தென்னிந்தியா மிகவும் வளமான பகுதி. எல்லா வளங்களும் இருக்குது, ஆறுகள் இருக்குது, மலைகள் இருக்குது, கடல் 3 பக்கம் சுற்றி இருக்குன்னா உனக்கு என்ன வேணும்? ஏன் இந்த தென்னிந்தியா இன்னும் ஏழ்மையாக இருக்குது? ஏன் இருக்குது? எங்கள் ஏழ்மையே இருக்கக்கூடாது ஐயா, ஏழ்மையே இருக்கவே கூடாது, எல்லா வெள்ளையும் செல்லையுமா இருக்கணும். ஏன் அப்படி இல்லை? ஏன் கோமணம் கட்டிகிட்டு இருக்கான் இன்றைக்கி? காரணம் என்ன? எல்லாம் இந்த பிராமணியம் தான். இது இப்படித்தான் வச்சிருக்கணும்னு அவங்க திட்டம் போட்டு வச்சுருக்கிறாங்க. பணம் இருக்கிறவனுக்கு நீதி, இதையெல்லாம் மாறணும். எல்லோரும் மனிதர்கள் தான், எல்லோருக்கும் மனம் இருக்கிறது. அதனால் நீதின்றது வழங்கப்பட வேணும்.
ஆச்சா, இப்போ நாம் வந்து ரிசீவிங் என்ற நீங்களே இருந்துங்க, ஒரு ஏழையாக இருந்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு உங்கள்கிட்ட பணம் இல்லை, அதனால் ஒரு 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 வழக்கில் நீங்கள் தோக்குறீங்க, அதனால் இது பண்ணுறீங்கன்னா உங்கள் மனம் எவ்வளோ வேதனைப்படும். புட்டி யுவர் செல்ஃப் இன் அதர் ஷூஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க இடத்துல நீங்கள் நின்று பார்க்கணும், நீங்கள் அப்படி இருக்கணும். அதனால் இந்த ஏற்றத்தாழ்வுன்றதையும் நம்ம மறக்கணும். அது முதல்ல நான் இந்த இதன் மூலம் சொல்ல வர்றது, இந்த கோர்ட்டு சொல்ல வேண்டியது என்னென்னா, ஏற்றத்தாழ்வை இல்லாத ஒரு உலகத்தை நாம் கொண்டு வரும். எல்லோரும் சமமானவர்கள் தான். அவங்களுக்கு வந்து வேண்டுமென்றே அவங்கள ஏழ்மையாக்கி அவங்கள தீண்டத்தகதை ஆக்கி வச்சிருக்கிறாங்க இந்த பிராமணியம், யூதர்கள். இதை மாற்றி எல்லோரும் வளமாகவும் சகோதர பாசத்தோடு வாழ்கின்ற ஒரு நாடு இருந்தால் தான் நாம் உண்மையிலேயே நல்லா இருக்கும், உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆச்சுங்களா? ஒருத்தர் நாம் வந்து அடக்கி ஆண்டுக்கிட்டு அது எப்படிங்க ஒரு மகிழ்ச்சி வர முடியும்? அது வந்து அப்படி இருக்கிறது வந்து அது நீதிக்கு புறமானது. அது உங்களை வேறு விதத்தில் உங்களை தாக்குவது. இந்த மாதிரி விட்டுட்டிங்கன்னா அவங்கள வந்து மீண்டும் அது வந்து ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கே அது வந்து இதாக வரும். அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு. எந்த ஜாதியும் தாழ்வானதல்ல, எந்த ஜாதியும் உயர்ந்த ஜாதியும் அல்ல. பிறப்பால் யாரும் உயர்வு தாழ்வு கற்பித்தல் கூடாது. இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். ஏன்னா கோர்ட்டு பற்றி பேசும்போது இதையும் பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஐயா, இது வரைக்கும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த தகவலை தந்தமைக்கு மிக்க நன்றிங்க. மிக்க நன்றி. வாழ்க.